ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு சப்பாத்திக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். சப்பாத்தி செய்யும்போது ஹோட்டலில் மாதிரி ரொம்ப சாஃப்டாக வரணும்னு சொன்னால் லைட்டாக பால் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். பால் ஊற்றிட்டு பிசையும் போது லைட்டாக சில பேர் கேர்டு ஊற்றுவாங்க. யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்சு பால் ஊற்றினோன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம இஷ்டம் போல் ரொம்ப சாஃப்டாக நம்ம சப்பாத்தி மேக் பண்ணலாம். இன்னொன்று வந்து நல்லா பிசையணும். நல்லா தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சோம்னா நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி ஃபுல்காவும் வந்து எண்ணெய் இல்லாமல் ஃபுல்கா பண்ணலாம். எண்ணெய் இல்லாமல் அதுக்கும் சேம் மாவு தான். ஃபுல்காக்கும் சேம் மாவு தான். பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்கா ஒரு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக எண்ணெய் போட்டுடலாம். லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு திருப்பும்போது இப்படி திருப்பிட்டு அது மேலே லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரஷ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போட்டு அவ்வளோதான். எனக்கெல்லாம் ஃபஸ்ட்லலாம் சப்பாத்தி பண்ணணும் ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டிப்ஸ் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி டிப்ஸ் இந்த மாதிரி சொல்லி தருவாங்க. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுன்ட்டு அப்புறம் இப்போ ஈஸியாக பண்ணிடலாம். இன்னொரு டிப்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேய்ச்சி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இங்கே தேய்ச்சி வச்சுட்டு பண்ணும்போது இப்படி கேஸும் வேஸ்ட் ஆகாது. சீக்கிரமாக நம்ம வந்து 1 by 1 பண்ணி எடுத்துடலாம். யாருக்காவது சப்பாத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். That's all our chapatis.